ஏவிஎம் சரவணன் அவர்களோடு என்னுடைய நட்பு அப்படின்றது அதுக்குரிய 50 ஆண்டுகளாக ஏவிஎஸ்டைய முகார் பொறுப்பில் இருந்த போதிலிருந்து தன் படங்கள் தயாரித்த காலகட்டத்தில் எல்லா காலகட்டத்திலும் அவர்கள் நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு எனக்கு. அதை தாண்டி ஏவிஎம் நிறுவனத்தினுடைய புதுமை ஆரி ராஜா இயக்கிய போது உதவி இயக்குநராக வழியில் தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும் உதாரணமாக இருக்கின்றவர் ஏவிஎம் சரவணன். அதே மாதிரி ஸ்டூடியோ அதிபராக இருந்தோம். பத்திரிகையாளர் எல்லார்ட்டையும் மிக எளிமையாக சகஜமாக பழகக்கூடியவர் தான் அது ஏவிஎம் சரவணன். அவர் எப்போ நீங்கள் போய் பார்க்கணுன்னு பார்க்கலாம். அவருடைய கதவு அந்த அளவுக்கு தலைவர் அதை பார்க்கணும். ஒரு ஃபோன் பண்ணிங்கன்னா உடனே வரக்கூடியவர். அந்த அளவுக்கு பண்பான மனிதர். எனக்கு அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சென்டிமெண்ட். இது முதல் படமான மண்வாசல் படத்தின் 100வது அவர் தான். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய நான் தயாரித்த பல திரைப்பட விழாக்கள் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் நான் விழா ரசிந்து இதெல்லாம் தாண்டி அவருடைய திரை வாழ்க்கையை பதிவு செய்யக்கூடிய வாய்ப்பு டூரிங் டாக்கீஸில் சாய்வு சார்ந்த நிகழ்ச்சி முதல் பேட்டினா அது ஏவிஎம் சரவணன். எனக்கு அவருக்கு ஒரு சென்டிமெண்ட். சினிமா பயணத்தை முழுமையாக ஒவ்வொரு அவரை இழந்து அகில இந்திய ரீதியில் இந்திய படங்களுக்கே மிகப்பெரிய படங்களை திட்டமிடுவது அதே விஷயத்தினா எந்த அளவுக்கு கொண்டு வர உதாரணமாக மறைவு தாங்க முடியாது.